அங்க ஏலியன் மாறவும் யூகா அதாவது சுருகியோட தங்கச்சி வந்திருப்பாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க எப்படி இங்க கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஏலியன் மாறு தான் அவனோட பவரை கம்மியா யூஸ் பண்ணி இங்க சுருகி எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அவன் பவரை யூஸ் பண்ண மாட்டான்னு சொல்லியிருப்பான். கொஞ்சம் கம்மியான பவரை யூஸ் பண்ணி இங்க வந்திருக்கான். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா அவன் கூட சண்டை போடுவாங்க அப்படின்னு பார்த்தா இங்க யூகா அவனோட அண்ணன் கிட்ட ஏய் சண்டைக்கு வாடா அந்த மோதிரம் எனக்கு திரும்ப வேணும்டான்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை எப்படியாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு இங்க யூகா அவளோட அண்ணன் சுருகி கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவா. நீ என்கிட்ட சண்டைக்கு வாடா அந்த மோதிரத்தை திருப்பி குடுறா அப்படின்ட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவா. இங்க அந்த கடத்தக்காரனை விட்டுட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது யூகாவோட அண்ணன் சுருகி யூகாவை அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவான். அவ கீழே விழுந்துட்டு இல்ல இவன் இன்னும் என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யூகா பயங்கரமா அழுதுட்டே இருப்பா. அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு அந்த கடத்தக்காரனை பார்த்துட்டு டேய் இப்போ உன்னை நான் வச்சுக்கிறேன்டா இப்போ என் கூட சண்டைக்கு வாடா அப்படின்னு அவன் சண்டைக்கு எந்திரிச்சு நிப்பா. அதை பார்த்துட்டு யூகாவோட அண்ணன் சுருகி என்னடி பண்ணிட்டு இருக்க திடீர்னு என்கிட்ட சண்டைக்கு வர இப்போ அவங்ககிட்ட சண்டைக்கு போற உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். இங்க யூகா சேவேஜ் ஜா ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கேஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி கையில கொண்டு வந்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அந்த கடத்தல்காரன் கூட அவனை இவ கூட சண்டை போட்டுட்டே இருப்பான். பட்டாருன்னு அந்த யூகாவோட பின்னாடி போய் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான் பாருங்க. அவ அப்படியே டாஜ் பண்ணிட்டு என்னது இவ என்னை விட ரொம்ப ஸ்பீடாகவும் பவராகவும் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யூகா பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இங்க யூகாவோட சுருகி இதெல்லாம் பார்த்து கடுப்பாயி இவனுங்க என்ன ரொம்ப கடுப்பேத்துறானுங்க. டேய் மாறு என்னோட ஸ்வாடை என்கிட்ட கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை வாங்குவான் பாருங்க. அப்படியே அதுல தீ பறக்கும். அந்த ஸ்வாடை சும்மா ஸ்டைலா பிடிச்சிட்டு என்னோட நியூ ஷேடோ ஸ்டைல் பேட்டோ ஸ்வாட் டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை எடுத்து ஒரு வீசுவான் பாருங்க. செம்மையா இருக்கும். அதே நேரத்துல அவளோட தங்கச்சியும் பைட்டிங் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை யூஸ் பண்ணி அந்த கடத்தக்காரனை அடிப்பா பாருங்க. அவ்வளவுதான் அவன் நாக் அவுட் ஆயிடுவான். அப்ப அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏலியன் மாதிரி இவங்க 2 பேரையும் பார்த்து நல்ல வேலை உங்களுக்கு ஒன்னால ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு இருப்பான். இங்க கீழே உட்காந்துருவான் அங்க சுருகி யூகாவை பார்த்து நீ முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட. ஆனா உனக்கு மோதிரம் வேணும்னா இதெல்லாம் பத்தாது இன்னும் நீ நல்லாவே ட்ரை பண்ணு அப்படின்னு யூகாவை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஸ்பேக் யூகா எப்படி தாத்தாவோட செல்லமோ இங்க சுருகி பாட்டியோட செல்லம் அதாவது மாக்கியோட செல்லம். மாக்கி கூடயே தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். மாக்கி மாதிரியே இவனும் ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் பவர் இருக்கிறவன் தானே. அப்படி ட்ரைனிங்ல எடுத்துட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும்போது மாக்கி பாட்டி கிட்ட பாட்டி தாத்தா வச்சிருக்க அந்த மோதிரம் எனக்கு வேணும் பாட்டி அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு மாக்கி பேராண்டி உனக்கு அதெல்லாம் தேவையில்லை நீ எப்போவுமே ரொம்ப சக்தி வாய்ந்தவனா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு சந்தோஷப்பட்டு இருப்பான். நான் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது இங்க மாக்கி யூட்டா அவங்க 2 பேருமே இறந்ததுக்கு அப்புறம் அந்த மோதிரத்தை அந்த கோஜோக்கில் இருக்கவங்க யூட்டாவோட மோதிரம் உங்களுக்கு தான் சட்டப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே அதை பார்த்துட்டு எனக்கு இது வேண்டாம் என்னோட மாக்கி பாட்டி நான் இது இல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவங்க தான் சொன்னாங்க இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அந்த மோதிரத்தை வாங்கிட்டு அழுதுகிட்டே ஓடுவான். என் மாக்கி பாட்டி இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போவான். இந்த பிளாஷ்பேக்லாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன சொல்ல வர அப்படின்னா உனக்கு அதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம யூகா சுருகி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அங்க கையில எல்லாம் கட்டு போட்டு இவனை கீழே படுக்க போட்டிருப்பாங்களா.